அடடா ஆதிவெள்ளி கைலாசத்தில் வல்லரக்கப்பட்ட ராஜதன் சிவபெருமான் கிட்டே வரங்களை வாங்குகின்றான். எப்படி வரங்கள் தெரியுமா? 5 வரலுக்கும் அக்கினி வரம் வாங்கி கொண்டு சிவபெருமானை அழிக்கணும்னு நினைத்தான். அப்பொழுது சிவபெருமானை அழிப்பதற்காக வல்லரக்கப்பட்ட ராஜதன் கைலாசத்தில் ஓடி வருகிறார். அப்பொழுது வல்லரக்கப்பட்ட ராஜதன் வரட்டும் போது யார் யாரெல்லாம் ஓடுகின்றார் தெரியுமா? அங்கு மாணவர் ஓடினார், மறையவர் ஓடினார், சூரியர் ஓடினார், சுந்தீரர் ஓடினார். அங்கு காலை நல்ல வாகனத்தில் சிவபெருமான் ஓடினார், சிங்கமுக வாகனத்தில் பார்வதியும் ஓடினார், அன்னமயில் வாகனத்தில் சுப்பிரமணியர் ஓடினார். அங்கு எருமை கிடா வாகனத்தில் யமதருமனு ஓடினார். சனி நல்ல பகவானும் காக்கை நல்ல வாகனத்தில் பறந்து ஓடினார். அப்பேற்பட்ட அந்த கைலாசத்தில் எல்லாரும் ஓடும்போது ஒருவராலே ஓட முடியலை. அது யாரு தெரியுமா? அவருக்கு காலு 2 கட்டக்காலு, கையு 2 குட்ட கையி. எப்ப பேல வேறு முன்னிலைக்கு, பெருச்சாலி வாகனம் பின்னிலைக்கு, என்னால ஓட முடியலையே. அப்பா உங்களுக்கு ஒரு காளை வாகனம், என்னை பெற்றெடுத்தால் பார்வதிக்கு ஒரு சிங்கமுக வாகனம், என்னை விட 7 குத்து இளையவன் அவனுக்கு அன்னமயில் வாகனம். இதை நான் சீக்கிரமா பார்க்க சொன்னா சீரோட கேக்குதப்பா, அவசரமா பார்க்க சொன்னா அதிரசமும் கேக்குதையா. உனக்கு அல்லும் மகள் நான் நினைச்சா அதிரசம் போடணும்னா மாவரைச்சி ஒரு நாள் வைக்கணும், அப்பதான் அதிரசம் போட முடியும். இதுக்கு நான் அதிரசத்துக்கு எங்க போவேன்? அப்போதான் பார்த்தால் சிவபெருமானும் பார்வதியும், அப்பா பிள்ளையாரே, நீ ஓங்கி ஒரு மூச்சு விடு, உனக்கு கபாலம் 2 விரித்து நீ முச்சந்தையில் அமர்வாய், உனக்கு ஆலமரமாக நானும் வேம்பாக உன் அம்மையும் வந்து நிற்பாள் என்று சிவபெருமான் சாபத்தை கொடுத்தாள். அப்பதான் பிள்ளையார் வாய் திறந்து கேட்டார், அப்பா மாமா வருவாரா கோபால கண்ணன், உனக்கு அரச மரமாக கோபால கண்ணன் வந்து நிற்பான் என்று சாபத்தை கொடுத்து இவர் ஓங்கி ஒரு மூச்சு விட்டார். கபாலம் 2 வெடித்து முச்சந்தையில் அமர்ந்தார். அதுதான் பிள்ளையார் பிறப்பு.